இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு ஆதரவாக இயக்குனர் R.K. செல்வமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட படத்தில் பயன்படுத்துவதற்கான உரிமையை மட்டுமே இளையராஜா அளித்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் தருகிறார். ரமேஷ்குமார், விவரம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மியூசிக் மாஸ்டர் என்ற இசை வெளியீட்டு நிறுவனம் கடந்த 2010ஆம் ஆண்டு தொடர்ந்த வழக்கு என்பது நிலுவில் இருக்கிறது. அந்த வழக்கில் இளையராஜா இசையமைத்த பாண்டியன், குணா, தேவர் மகன், பிரம்மா போன்ற 109 திரைப்படங்களின் பாடல்கள் மற்றும் அந்த படங்களுடைய இசை வெளியீட்டு உரிமையை இளையராஜனுடைய மனைவி ஜீவா நடத்தி அந்த இசை நிறுவனத்திடமிருந்து தங்கள் நிறுவனம் பெற்றுள்ளதாகவும், எனவே தங்களுடைய அனுமதியின்றி அதே பாடல்களை யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று அந்த நிறுவனம் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கினோட விசாரணை தான் நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இளையராஜா தரப்புல கடந்த 1997ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்த போது யூடியூப் சமூக வலைதளங்கள் குறித்து எதுவுமே அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படவில்லை என்றும், ஆடியோ ரிலீஸ் தொடர்பாக மட்டுமே ஒப்பந்தம் செய்யப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த வழக்குல ஏற்கனவே இளையராஜா சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி அந்த எதிர்த்தரப்பு கம்பெனி நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர் கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்தார். இந்த நிலையில தயாரிப்பாளரும் இயக்குனருமான R.K. செல்வமணியும் இன்று அவர் வழக்கறிஞர் A. சரவணனுடன் இந்த மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அங்கு நீதிபதி இளங்கோ முன்பு ஆஜராகி இளையராஜாவினுடைய பாடல் அவருக்கே சொந்தம் என்றும் அவருக்கு தான் காப்புரிமை உள்ளதாக அவர் சாட்சியம் அளித்தார். பட தயாரிப்பாளர்கள் உரிமை கொண்டாட முடியாது என்றும், காப்புரிமை என்பது அவர்கள் இந்த சம்பந்தப்பட்ட இசையமைப்பாளரிடம் தான் உள்ளது என்றும், பாடலின் உரிமை வேணாம், அந்த பயன்படுத்தக்கூடிய உரிமை மட்டும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் தயாரிப்பாளர் என்ற முறையில் அவர் அந்த R.K. செல்வமணி அந்த சாட்சியம் அளித்தார். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை வரும் 20ஆம் தேதி நீதிபதி ஒத்தி வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.